நம்ம இப்ப கிளம்பியாச்சு, புது ட்ரெஸ் மாட்டியாச்சு. 15 மினிட்ஸ்ல பிரேயர் ஸ்டார்ட் ஆயிடும். சீக்கிரமா பக்கத்துல தான் இருக்கு நம்ம வீட்ல இருந்து. செம்ம அழுக போல ஒரு குழந்தை அங்க வரைக்கும் கேக்குது. நாங்க தொழுற இடத்துல வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்கல்ல அம்மா. ஒரு 5 நாளா மட்டனும் சிக்கனும் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சிக்கன் மட்டனே ஒரு 2 வாரத்துக்கு கிடையாது. Fred Vlogs. சொல்லு என்னாச்சு? முடியல. மணி பாத்தீங்கன்னா காலையில 4:45 ஆகுது. காலையில எத்தனை மணிக்கு ரேஷ் வந்துருச்சு? 3 மணிக்கு எந்திரிச்சிருக்கா. 4:45க்கு முக்கி திணறி எந்திரிச்சிருக்கா. ஓகே, போய் குளிச்சுட்டு பக்ரீத் டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்க பார்க்கலாம். A few moments later. So நம்ம இப்ப கிளம்பியாச்சு, புது ட்ரெஸ் மாட்டியாச்சு. 15 மினிட்ஸ்ல பிரேயர் ஸ்டார்ட் ஆயிடும். சீக்கிரமா பக்கத்துல தான் இருக்கு நம்ம வீட்ல இருந்து. ஒரு 5 நிமிஷம் நடந்தனா பள்ளிவாசலுக்கு போயிடலாம். வாங்க, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. போய் சேர்ந்து தொழுதுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இன்னைக்கு டே எப்படி போகுது, இன்னைக்கு பக்ரீத் எப்படி போகுது அப்படிங்கறத சிறப்பா இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். वालेकुम सलाम. ईद मुबारक. துவா செஞ்சாங்க. நல்லா துவா செய்யுங்க. இல்ல இடம் கிடைச்சதா? கிடைச்சு. உனக்கு என்ன செம்ம அழுக போல ஒரு குழந்தை கேட்டுச்சா என்ன? அங்க வரைக்கும் கேக்குது. நாங்க தொழுற இடத்துல வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்கல்ல அம்மா. தொழுக ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க கீழ குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காங்கல்ல. சின்ன குழந்தையா? கீழ வச்சோனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எல்லாரும் அழுக. செம்ம சவுண்ட். 3-4 குழந்தைங்க இருந்தாங்க. எல்லாமே சேர்ந்து எல்லாம் அழுக ஸ்டார்ட் பண்ணனால தான் அங்க வரைக்கும் கேட்டிருக்கோம். சரியான சத்தம். अस्सलामुअलैकुम. ईद मुबारक. वालेकुम सलाम மச்சி. ஈத் முபாரக். ஓகே, காலைக்கு முடிச்சாச்சு. மத்தியானத்துக்கு என்ன பிளான்? சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். கார்த்திக் ப்ரோ வீட்ல பயங்கர சிக்கன் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணிலாம். சிக்கன் மட்டனே ஒரு 2 வாரத்துக்கு கிடையாது. அப்பாடா, அந்த அளவுக்கு நம்ம 2 பேரும் ஒரு மாசத்துக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு நல்லா மூஞ்சில் அடிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக சிக்கன் மட்டன் கிடையாது. ஸோ என்ன இப்போ பிளான் அடுத்து? வேற ஏதாவது நான்வெஜ் எடுக்கலாம், ப்ரான் எடுக்கலாம். மீன் வேண்டாம், மீன் நம்ம சாப்பிட்டோம். மீன் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லி நம்ம மீன் சாப்பிடுவோம். ஸோ ப்ரான் எடுக்கலாம். ஏன்னா நாங்களே வந்து மீனே சாப்பிட மாட்டோங்கிறதுனால இப்போ தான் டயட்டில் வந்து ஒரு வாரமாக வந்து டெய்லி வந்து ஒரு 2 பீஸ் மீன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போது ப்ரான் எடுத்துருவோமா? இந்த ட்ராலி பெரிய ட்ராலி தான் எடுக்கணும். என்ன ப்ரான் இது? என்ன இது? ஒரு 1/2 kg ஒரு 250 300 போதும்ல. வேற என்ன? இது பெரிய ப்ரான்ல ஒரு 300 போடு. A few moments later. ஸோ ரால் வாங்கியாச்சு. இன்னைக்கு பக்ரீத், அதுவுமா நாங்கள் ரால் பண்ண போகிறோம். ஏன்னா நான் சொன்னேன்ல ஏற்கனவே, கடைசியாக ஒரு 5 நாளா மட்டனும் சிக்கனும் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிற ஒரு ரீசன்னால ப்ரான் பண்ணிடலாம் அப்படின்னு ரேஷ்மா சொன்னா. ப்ரான் யூஸ்வலாக நான் வாங்க மாட்டேன், ஏன்னா வந்து கழுவுற வகை எனக்கு அதிகமாக வந்துடும்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நான் தான் கழுவி ஆகணும். ஸோ கழுவிட்டு எப்படி இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் வருதுங்கிறத பார்க்கலாமா? பக்ரீத் ஸ்பெஷல் ப்ரான் vlog. எதுக்கு நம்ம லாங்ல இருந்து நாளைக்கு எப்படி வடிக்குதுன்னு பாப்போம். நாங்கள் 2 டைப் ஆஃப் ப்ரான்ஸ் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து பெருசு, இது வந்து குழம்புல போட்டுடலான் இருக்கோம். இன்னொன்று வந்து சின்னது, இது வந்து ஃப்ரை பண்ணிடலான் இருக்கும். ஃப்ரை ப்ரான் வந்து சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முடிச்சிட்டேன். நிறையலாம் இல்லை. இந்த பேரு இப்போ என்ன நம்ம 2 பேருக்கு தான் வாங்கியிருக்கோம். அதனால இது 10 பீஸ் தான். குழம்பு நீ ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃப்ரை கடைசியா பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ குழம்புக்கு இப்போ ரெடி ஆகிடும்.
ஸோ ஃபைனலி ஹியர் வி ஹாவ் ப்ரான் ஃப்ரை பண்ணது, ரைஸ் அண்ட் ப்ரான் குழம்பு வித் முருங்கைக்காய் அண்ட் கத்திரிக்காய். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. சாப்பிடுவோம்மா எப்படி இருக்குன்னு? இன்னைக்கு ஒரு புட்டி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நைஸ் ஒன். ப்ரொஃபஷனல் செஃப் ஆகிட்டு இருக்க நீ. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. ஓகே, இது டேஸ்ட் பண்ணியா? ஒன்றுமே இருக்கு. செம. குழம்போட ஃப்ரை சூப்பராக இருக்கு. உண்மையாகவே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஸோ எஸ், திஸ் இஸ் அவர் பக்ரீத் vlog. பக்ரீத் லஞ்ச் vlog. இதுக்கப்புறம் ஈவினிங் வெளியே போவோம். ப்ளஸ் பிரியங்கா அக்காவும் கூப்பிட்டுருக்காங்க. அது மேபி சேம் எபிசோடாக கொண்டு போகிறேன்னா இல்லை செப்பரேட் எபிசோடாக கொண்டு போகிறேன்னான்னு தெரில, பார்ப்போம். இதோட முடிஞ்சுன்னா எடிட்டர் இதோட முடிச்சுங்க. ஸோ டாடா எல்லாம், see you, bye, thank you for all your wishes. நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க பக்ரீத்துக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ். See you all in next episode. Bye bye.